அருவிகளின் ராஜா, மூலிகையில் ராணி, பைக்கர்களின் பாரடைஸ், கிட்டத்தட்ட 72 ஏர்பின் பெண்டுங்களோட இருக்கக்கூடிய இயற்கையின் எழில் மிகுந்த கொல்லிமலையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவிலே த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்பின் பெண்ட் இருக்கக்கூடிய கொல்லிமலையில் ஒரே நாளில் நம்ம 11 பிளேஸை விசிட் பண்ணணும். 11 பிளேஸில் 4 பிரம்மாண்டமான வாட்டர் ஃபால்ஸும் 7 சைட் சீயிங் பிளேஸும் ஒன்று விடாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த 11 பிளேஸையும் எந்த ஆர்டரில் விசிட் பண்ணால் ஒரே நாளில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்? இந்த 11 பிளேஸையும் விசிட் பண்ணுறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கா, இல்லை நம்ம ஓன் வெஹிக்கிளில் தான் ட்ராவல் பண்ணணுமா? பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோன்னா எவ்வளோ சார்ஜ் ஆகும், நம்ம ஓன் வெஹிக்கிளில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு, இந்த கொல்லிமலையை நம்ம எந்த சீசனில் எந்த மந்தில் வந்தோன்னா 4 வாட்டர் ஃபால்ஸையும் நம்ம என்ஜாய் பண்ண முடியும்னு இந்த வீடியோவில் இன்ச் பை இன்ச்சாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த கொல்லிமலையை விசிட் பண்ணுறதுக்கு 1 டேக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிழக்கு தொடர்ச்சி மலையின் ராணி என்று அழைக்கப்படும் கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக நாமக்கல்லேருந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கிட்டத்தட்ட 1000 to 1300 மீட்டர் ஹைட்டில் அமைஞ்சிருக்கிற சுமார் 2300 ஆண்டு பழமையான ஒரு மலை தேசம்தான் இந்த கொல்லிமலை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இருக்கிற கொண்டை ஊசி வளைவுகளை விட இந்த கொல்லிமலையில் இருக்கிற வளைவுகள் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இந்தியாவிலேயே த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்பெண்டுன்னு அப்படின்னா இந்த கொல்லிமலையில் இருக்கிற ஏர்பெண்ட் பெண்டை தான். நாங்கள் தான் காலையிலேயே சீக்கிரம் கிளம்பிட்டோன்னு நினச்சா, ஆனால் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே காலேஜ் பசங்க ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. வியூ பாயிண்டில் இருந்து நம்ம ஏறி வந்த 39 பெண்டுகளையும் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருந்தது. கொடைக்கானல், ஏற்காடு, ஊட்டியில் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு பெண்டுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும். ஆனால் கொல்லிமலையில் ஒவ்வொரு பெண்டும் டக்கு டக்குன்னு வந்துடும். ஒவ்வொரு பெண்டுலேயும் அட் அ டைமில் 2 வெஹிக்கிள் கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 73 கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி ஃபைனலாக நம்ம கொல்லிமலையை ரீச் பண்ணிட்டோம். கொல்லிமலையை ரீச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் சோளக்காடுன்ற ஒரு பிளேஸ் இருக்கும். சோளக்காடுல இருந்து 2 ரோடு பிரியும். ஒரு ரோடு ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற ரோடு, இன்னொரு ரோடு செம்மேட்டுக்கு போகிற ரோடு. சோளக்காட்டு பிளேஸ்லேருந்து ஆகாய கங்கைக்கு போகிற வழியில் மொத்தம் 7 டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கும். சோளக்காட்டிலேருந்து செம்மேட்டுக்கு போகிற வழியில் 4 டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் இருக்கிற 7 டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு போவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டூரிஸ்ட் ஸ்பாட்டு நம்ம அருவி. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரொம்ப ரம்மியமாக அமைஞ்சிருக்கிறது இந்த நம்ம அருவி வாட்டர் ஃபால்ஸு. ரோட் சைட்லேருந்து ஒரு 100 மீட்டர் வாக் பண்ணி ரீச் பண்ண முடியும். இந்த வாட்டர் ஃபால்ஸை விசிட் பண்ணுறதுக்கு என்ட்ரி ஃபீஸு 20 rupees ஃபார் அடல்ட்டுக்கு, 10 rupees ஃபார் சில்ட்ரனுக்கு. 4க்கு 4 கொல்லிமலையில் வர டூரிஸ்டர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு வர்றதுனால இந்த நம்ம அருவி வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணுறதுக்கு இந்த ரோடு சைட்லேருந்து வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் புதுசாக ரோடு போட்டிருக்காங்க. புது ரோடு மட்டும் இல்லாமல் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் அவைலபிளாக இருக்கும். இந்த ஃபால்ஸில் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் செப்பரேட்டாக ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் 5 minutes வாக் பண்ணிவிட்டு ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம்.
ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ்ல வாட்டர் ஃபாரஸ்ட் ஏரியாவில இருந்து வரதுனால வாட்டர்ல ஹெர்பல்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க தாராளமா 1 hour ஸ்பெண்ட் பண்ணி குளிக்கலாம். வாட்டர் ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கும். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாட்டர் ஃபால்ஸும் பிரமிப்பா தான் இருக்கும். ஒவ்வொரு வாட்டர் ஃபால்ஸையும் பார்க்கும்போது அதை விட ரொம்ப பிரமிப்பா இருக்கும். நம்ம அருவி வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு நம்ம அடுத்து பார்க்க போற பிளேஸ், நம்ம அருவி வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கிறது தான் மாசிலா வாட்டர் ஃபால்ஸ். நம்ம அருவி வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து மாசிலா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் தான் கொல்லிமலையில் வாழ்கிற மக்கள் எல்லாம் எப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்னு நம்ம கண்ணால் பார்க்க முடிஞ்சுது. மாசிலா அருவி மார்னிங் 6 o'clock ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஈவினிங் 5 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மாசிலா வாட்டர் ஃபால்ஸும் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இருக்கும். ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ்லேயே சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்கும். நீங்கள் மார்னிங் கிளம்பி வரும்போது பிரேக்ஃபாஸ்ட் அங்கே நீங்கள் எடுக்கல அப்படின்னா இங்கே நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் இங்கே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் இருக்கும். கொல்லிமலையில் சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல்ஸ் அவ்வளோவா இருக்காது. அகயங்கி வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் மட்டும்தான் ஹோட்டல்ஸ் இருக்கும். மற்ற இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம அருவி வாட்டர் ஃபால்ஸில் இருக்கிற மாதிரி மாசிலா அருவிலையும் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 200 meters நடந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபால்ஸுக்கு நடந்து போகிற வழியில் 2 சைடும் பார்க்கும்போது ரொம்ப க்ரீனாக ரொம்ப அழகாக இருக்கும். இயற்கை காற்றோட ஃபால்ஸ்லேருந்து வர அந்த சில்னஸ் காற்றோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹாலிடேஸ் அப்படின்றதுனால ரொம்ப பேர் வந்திருக்காங்க. மலையிலிருந்து அப்படியே டைரெக்டாக வர்றதுனால கிறிஸ்டல் கிளியராக ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தவங்க எல்லாம் ரொம்ப நேரம் குளிச்சுட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் இந்த ஃபால்ஸை விட்டு வெளியே வர்றதுக்கு இஷ்டமே இல்லை. ஃபால்ஸ் அந்தளவுக்கு நல்லா இருந்தது. இங்கே 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கும். இதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் ஒரு 5 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்துட்டோம். வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸுக்காக நியூவாக ப்ளே கிரவுண்ட் கட்டியிருக்காங்க. மாசிலா அருவிலேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்தான ரொம்ப ஃபேமஸான எட்டுக்கை அம்மன் கோயிலை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். கொல்லிமலையில் மொத்தம் 3 ஃபேமஸான டெம்பிள் இருக்கும். அதில் முக்கியமான டெம்பிள் தான் இந்த எட்டுக்கை அம்மன் டெம்பிள். நம்ம போகிற வழியில் ரொம்ப பச்சையாக 2 சைடும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கொல்லிமலையை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. ரோட்லேருந்து ஒரு 500 meter நடந்து உள்ளே வந்தோம்னா தான் இந்த கோயிலை நம்ம ரீச் பண்ண முடியும்.
கோயிலில் கணவன் மனைவி 2 பேரும் வந்து ட்ரெஸ்ஸை வச்சு வழிபட்டால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்கன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டு கேஸு சொத்து பத்து பிரச்சனை கடன் தொல்லை இருக்கிறவங்க எல்லாம் இந்த பூட்டை வாங்கி கட்டினா பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செம்பு தகரத்தில் நம்ம நினச்சதை எழுதி கட்டுனா அதுவும் நடக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. இந்த டெம்பிளுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா இந்த டெம்பிளை பற்றி வீடியோக்கு எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். டெம்பிளுக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான குளம் இருந்தது. மற்ற பிளேஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குவோம். ஓகே, பாய்.